நம்ம ஸ்பேஸ் ரிசர்ச்சில் சயின்டிஸ்டாக இருந்திருக்கார். அப்புறம் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் சீனியர் பொசிஷனில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து நிறைய ரைட்டிங்ஸ், இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆனவுடனே வந்து இப்போ நிறைய ரைட்டிங்கில் ஆரம்பிச்சுட்டாரு. புல்லாங்குழல் எடுத்தான்னா அவர் வந்து கிருஷ்ணராயபுரம் கிருஷ்ணராயிடுவார் அவர். ஓகே, அப்புறம் வீட்டில் கீதா கிருஷ்ணனாக இருப்பார். இப்போ வந்து இந்த ரைட்டிங்ல வந்து மாயக்குரல்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு. இவரோட ஸ்டோரிஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் படிக்க ஆரம்பிச்சோடனே நம்ம வந்து நம்மளை பத்தி தான் எழுதுறாரோ அப்படிங்கிற மாதிரி அந்த மெயின் கேரக்டர்ல யூ ஸ்டார்ட் கெட்டிங் இன்டு இட். ஏன்னா இவர் என்ன பண்ணுவாருன்னா வாக்கிங் பண்ணும்போதெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாரு எல்லாரையும், யாரெல்லாம் என்ன பேசுறாருன்னு. மறுநாள் ஒரு ரைட்டா ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதி அதை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு. அதுல ஸோ யூ ஆல்வேஸ் ஃபீல் தட் நோ யூ ஆர் பார்ட் ஆஃப் இட். பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் புக் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த புக் வந்து சென்னை எழுத்தாளர்களுக்கு மட்டுமே வாய்ச்சிருக்கிற ஒரு கலை. பொதுவா கதை சொல்லணும்னா நான் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு வர்ணனைகள் செய்து நீதி சொல்லி இந்த நீதி போதனையோட முடிக்கணுங்கிறது தான் கன்வென்ஷனல் ரைட்டிங். பட் கிருஷ்ணன் வந்து 90% ஆஃப் த ஸ்டோரியை வந்து சொல்லிட்டு விலகிடுறார். As a storyteller he goes away from the scene because he wants you to fill up the rest of the 10%, which is a very remarkable quality in a writer. I think most of you would have read சுஜாதாவோட பாதிப்பு நிறைய கிருஷ்ணன்ட்ட இருக்கு. ஸோ அதனாலேயே என்னவோ ஒரு 90% நிறுத்திடுறாரு. ஆனால் சில கதைகளை 75% நிறுத்திடுறாரு. ஏன் இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுட்டாரு, இன்னும் கொஞ்சம் எழுதியிருக்கலாமேன்னு தோன்றது. ஸோ அது ஒரு ட்ரைட்டாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அது வந்து இட்ஸ் அ ரேர் ட்ரைட் ஃபார் ரைட்டர், விச் மீன்ஸ் தட் இஸ் அ வெரி மெச்சூர்ட் ரைட்டர். ஏன்னா நம்ம முடிச்ச கதையை சொல்லக்கூடாது. ஏன்னா கதையினுடைய முடிவிலிருந்து நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் எப்படி இன்டர்பிரட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா நீங்கள் எல்லாத்தையுமே கதை சொல்கிறவனே சொல்லிட்டு இருந்தால் அதில் சுவாரஸ்யம் போயிடுறது. அதனால் அது ரெண்டாவது. மூணாவது வந்து கிருஷ்ணனுடைய எழுத்துக்களில் பொதுவாக ஒரு இது சொல்லுவாங்க, அவலச்சுவைன்னு ஒன்று இருக்கு. ரைட்டிங்ல நிறைய சுவைகள் இருக்கு. அந்த சுவையில அவலச்சுவைன்னு ஒன்று இருக்கு. அந்த அவலச்சுவை அறவே இல்லாத கதைகள் ஸ்ரீகிருஷ்ணன். அவலச்சுவைனா என்ன சொல்றேன்னா, இந்த 15 கதைகள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் எங்கேயுமே இறப்பு இல்லை, இழப்பு இல்லை, கொந்தளிப்பு இல்லை, பொறுமல் இல்லை, ஆத்திரம் இல்லை, கோபம் இல்லை. இது வந்து நான் I will only extract. இது வந்து எப்படி இது அந்த ரைட்டிங் எப்படி வர்றதுன்னா அவங்கவுங்க பர்சனாலிட்டியை பொறுத்து தான் வருது. ஸோ எனக்கு ஸ்ரீகிருஷ்ணனோட அவ்வளோ பழக்கம் இல்லைன்னாலும் ஐ திங்க் இஸ் அ வெரி அவருடைய சந்தோஷமா வாழ்ந்து நிறைய விஷயங்களை அனுபவித்து பிறரால் நல்ல விஷயங்களை அனுபவித்து இவராலையும் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு பொதுவாக ஒரு நல்ல சௌகரியமான ஒரு அவுட்லுக் இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும் ஸ்ரீகிருஷ்ணன். ஐ டோன்ட் நோ, அது வந்து அவருடைய கரெக்ட். ஓகே, அங்க கிரெடிட் அவங்க எடுத்துக்கிறாங்க. கீதானாலதான் அவர் சந்தோஷமா இருக்காருன்னு. அதுவும் உண்மைதான். that reflects in his stories. எங்கேயுமே நான் வந்து பொதுவாக கதைகள் எழுதுறவங்க வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எழுதுவாங்க. To quote a few names, for example, இப்போ சோதர்மன் ஒரு ரைட்டர் இருக்கார். நீங்க எவ்வளவு பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமான கதைகள். ஏன்னா அவர் வளர்ந்தது கிராமத்துல, அங்க வெட்டுப்பழி குத்துப்பழி அரசு. ஜஸ்ட் டச் அப்பான் இட். அது ஒரு சங்கீத வித்வான் பத்தி. அந்த சங்கீத வித்வானுக்கு மைசூர் மகாராஜா முன்னாடி பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அது அவர் அங்க போறாரு. போகும்போது அதுக்கு முன்னாடி அவர் வீட்டில் ஒரு பிரசிடென்ஸ் இருக்கு. அவருடைய தாத்தா வந்து ஒரு மிகப்பெரிய மேதை. வீட்டில் எல்லாரும் இவர் பாட்டை விட அவர் பாட்டை தான் ரொம்ப சிலாகிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய வித்வான் அவர் அந்த ராகம் பாடினா இவ்வளோ நேரம் கேட்கலாம், அப்படி இப்படி ரொம்ப நேரம் சொல்றாங்க. அவருக்கு அப்ப தெரியறது அவருடைய தாத்தா பாடி இஸ் டாக்கிங் அபவுட் 1890 and 1900 வே பேக், அவருடைய கிராண்ட் ஃபாதர் பீரியட்ல. அப்ப அவர் வந்து ஒரு பாட்டை மகாராஜா முன்னாடி பாடின பாட்டை யாரோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அந்த காலத்து டெக்னாலஜியில. ஸோ அவர் அந்த ராஜாவை பார்க்கும்போது இதை யூஸ் பண்ணி அவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டு அந்த ரெக்கார்டிங் எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்க்குறாரு. ஏன்னா இவரே கேட்டது இல்லையா தாத்தா பாட்டை. அதனால அந்த ரெக்கார்டிங் எப்படியா கிடைக்கணும்னு போறாரு. போய் பாட்டெல்லாம் பாடி மகாராஜா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற சமயத்துல இவர் இந்த ரிக்வெஸ்ட் வைக்கிறார். மகாராஜா சொல்றாரு, அது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல எல்லாம் நிறைய அழிஞ்சு போச்சு, நீ தேடு, எனக்கு இருக்கலாம், நிறைய ரெக்கார்டிங் இருக்கு அப்படின்னு.
ஸோ இவர் அந்த ரூம்குள்ளே போகிறாரு, தேடுறாரு, கஷ்டப்பட்டு தேடுறாரு. 1-2 ரெக்கார்டிங் கிடைக்கிறது. அந்த ரெக்கார்டிங்கில் அங்கே ஒரு பழைய கிராமஃபோன், ஒரு பழங்காலத்து மிஷின் இருக்குது. அந்த மிஷினில் போட்டு ஒரு பாட்டை கேட்குறாரு. பாட்டு கேட்டுட்டு அவருக்கு அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்குறாரு, தாத்தாவோட பாட்டுகள்லாம் கூட அங்கே இருக்குது. அந்த அவருடைய லேபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த இடத்துல நீங்க கதையை படிச்சு தான் தெரிஞ்சுக்கணும். he decides not to listen to his grandfather's song. இது ஏன் உங்களால யூகிக்கவே முடியாது. அதுல ஒரு அருமையான இது இருக்கு. ஏன் அப்படிங்கிறதுக்கு நீங்க அந்த கதையை படிச்சாதான் தெரியும். after all he went there to listen to his grandfather's song more than anything else, more than performing in front of the Maharaja, but he decides not to do it. Not only that, he decides to remove all the labels which carry his grandfather's name. So he doesn't want them to be shown to the public. He doesn't want those to be shared. அது abandon பண்ணிட்டு வர்றாரு. ஏன் பண்றாருங்கிறது இது ரொம்ப சுவாரஸ்யமான கதை. நான் சங்கீதத்தை பேஸ் பண்ணி படித்த கதையில் ப்ராபப்ளி திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். அது ஏன் பண்ணாருங்கிறது நீங்கள் அவரே கேளுங்கோ, இல்லை கதையை படிங்க. ரெண்டாவது கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. விடை தானே அந்த இது சுற்றுலா அயர்லாந்து போகிறது ஒரு விடை. இன்னொரு கதை. இது கொஞ்சம் ஒரு அமானுஷ்யமான இது சொல்றாரு. இட்ஸ் அபவுட் ஒரு பெருமாள் கோயில், அந்தமானுக்கு பக்கத்தில் எங்கேயோ இருக்கு அந்த பெருமாள் கோயில். அந்த இடத்துல தி ஆர்கனைசர்ஸ் ப்ராமிஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் ஹெல் அண்ட் ஹெவன். ஒரு பாதையில் போனால் ஹெல்லு, ஒரு பாதையில் போனால் ஹெவன்னு சொல்லி அவங்க வர்றவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் ரஜினின்றவரும் சத்யாங்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகிறாங்க. அதில் ஒய்ஃப் தான் இது ரொம்ப கஷ்டப்பட்டு இதை அப்ளை பண்ணி வாங்கி இந்த சான்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ இது ஆர்வம் இல்லை. இவங்க போய் ஷீ ஹேஸ் அ அவுட் ஆஃப் த வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஹெவன் ஒரு பர்டிகுலர் எங்கே போகிறாங்கன்னு தெரிய வேண்டாம். அந்த இடத்துல போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ அவங்க ஷீ வாண்ட்ஸ் டு என்ரோல் ஹர் செல்ஃப் இன் தட் ப்ரோக்ராம். ஆயுள் சந்தா கிடைக்குமான்னு கேட்குறாங்க அவங்ககிட்ட போய். அந்த இடத்துல அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு என்ன, ஏன் அதை எடுக்கிறாங்க, அது ஒரு அதிர்ச்சிகரமாக மறுபடியும் ஒரு 90% கதை சொல்லிட்டு விலகி போயிடுறாரு ஸ்ரீகிருஷ்ணன். நீங்கள் அதையும் கதை படித்து தான் தெரிஞ்சுக்கணும், சொல்ல முடியாது. மூணாவது கதை ரசம்னு ஒரு கதை. ரசம்ன்ற கதை எல்லாரும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு பெரிய வித்வானுடைய கச்சேரி கேட்க, ஸ்ரீராம் நவமிக்கு பெங்களூர்ல நடக்கிற ஒரு கச்சேரி கேட்கறதுக்கு போறாங்க. ஒய்ஃப் மட்டும்தான் போறாங்க கச்சேரி கேட்கறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் சங்கீத ஞானம் இருக்கு, ஹஸ்பண்டுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சும்மா அக்கம்பனி பண்றாரு. ஆனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த சீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு கேன்டீன். அதனால அவருக்கு கேன்டீன்ல என்ன சமைக்கிறாங்களோ அதோட வாசனை எல்லாம் வர்றது. ஸோ ஒவ்வொரு பாட்டு பாடும் போதும் இவர் இது அவங்க பொங்கல் பண்றாங்க போல் இருக்கு அப்படின்னு அதை நினைச்சிட்டு இருக்காரு. அவர் பாட்டை கேட்கல அவர். அப்புறம் இன்னொரு பாட்டு கேட்கும் போது வடை பொரிச்சுட்டு இருக்கா. அப்ப வடை பொரிச்சுட்டு இருக்கும்போது அதுல ரொம்ப நைச்சியமா ஒரு வழி எழுதியிருக்காரு. அந்த வடை பொரிக்கிற சமயக்காரர் கொஞ்சம் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனுக்கோசரம் நின்று பாட்டு கேட்டுட்டு இருக்காரு அந்த வித்வான் பாடுறத. இவர் கவலை என்னன்னா, இவர் வடையை பொறுக்கி விட்டுட்டு இங்க நின்றுட்டு இருக்காரு, வடை தீஞ்சு போயிட போறதுன்னு இவர் பயப்படுறாரு பாட்டு கேட்காம. ஸோ இது ஒரு அந்த ஹோல் ஸ்டோரி இஸ் அபவுட் ஹவு தி ஒய்ஃப் என்ஜாய்ஸ் தி மியூசிக் அண்ட் தி ஹஸ்பண்ட் is keen on food is served in the canteen. This is something which we can all relate to because மெட்ராஸ்ல சங்கீத சீசன் நல்லா நடக்கிறதுக்கு காரணமே கேன்டீன் தான், உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம எல்லாரும் சங்கீதம் கேட்க போறோமோ இல்லமோ கேன்டீன்ல அரிசுவை நடராஜனா இல்ல வேற யாருன்னு பார்த்து தான் போறோம். ஸோ அது ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. இது மூணாவது கதை. நாலாவது யாதும் ஊரேன்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. அதுல ஒரு வீட்டு வாடகைக்கு கொடுத்த ஒரு ஆளு சங்கடத்துல மாட்டிக்கிறாரு. ஏன்னாக்கா அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்த ஒரு 4 பசங்க they turn out to be radical elements. அவங்க ஒரு சிட்டியில பெங்களூர்ல நடக்கிற ஒரு பாம் பிளாஸ்ட்ல அவங்க ரிலேட் ஆயிடுறாங்க. இது ஒரு this I want to tell Sri Krishnan that this is a story for a movie, so or a play.
So this need not be a short story. And in fact, without his permission, I have drafted a screenplay to be shown to him, and probably I'm going to share it to a few directors. But this is a story material for a movie. அது அந்த அந்த இவருக்கு வந்து என்னெல்லாம் சங்கடங்கள் வர்றது அப்படிங்கிறத பற்றி அது கூட ரொம்ப எல்லாம் வந்து உணர்ச்சி வசப்படாம ரொம்ப புலம்பாம touched upon the problem and then moved away. அப்புறம் இன்னொன்று வந்து வானிலை, பருவமழைன்னு ஒரு கதை. அது ரொம்ப அதுவும் இதே போல ஒரு நகைச்சுவை உணர்வோடு எழுதப்பட்ட கதை. ஒரு மீட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஆபீசரா இருக்கார் ஒருத்தர். அவருக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் கால் வருது. எதுக்குன்னா எலெக்ஷன் வைக்கணும், இந்த வருஷம் மழை எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா அமோகமா இருக்குமா இல்லை போயிடுமா, அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எலெக்ஷன் வைக்கிறோம். அதனால அவர் கேட்கிறாரு. இவர் மீட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆஃபீஸர். இவருக்குன்னு சில ஹேண்டிகேப்ஸ் இருக்கு இல்லையா? யூ ஆல் நோ மீட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல எந்த மாதிரி சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ மீன் நாட் டு டிஸ்கிரெடிட் எனிபடி, பிகாஸ் நான் இப்போ ரமணன்லாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. திஸ் இஸ் சம்திங் லைக் an age-old joke of how meteorological department's forecasts are always bad. So இவர் வந்து அந்த பிரைம் மினிஸ்டரோட மீட்டிங்ல வந்து இவர் ஒன்று சொல்ல போய் அந்த 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 வருஷம் மழை பொய்த்து அந்த எலெக்ஷன் அவர் லூஸ் பண்ணி அவர் தோத்துடுறாரு அப்படின்னு அந்த இடத்துல கதை முடியல. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, இவர் தன்னுடைய தேடும் ஆர்வத்தினால அவர் வந்து ஜாதகம் பார்த்து கத்துக்கிறார். ஜாதகம் பார்த்து கத்துட்டு இவரே ஃப்ரம் அ சயின்ஸ் ஆஃபீஸர் ஹி பிகம்ஸ் அ வெரி நோட்டபிள் ஜோசியக்காரர். அப்போ அந்த பிரைம் மினிஸ்டர் திரும்பி வர்றார் அப்படின்னு கதையை முடிக்கிறார். பிரைம் மினிஸ்டர் திரும்பி வரும்போது அப்போ இவர் இந்த அந்த வானிலை ஆராய்ச்சி மையத்தோட அதிகாரியா அவரால் செய்ய முடியாத ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா உட்காந்து நான் சொல்றபடி கேளுங்க அப்படின்னு சொல்றதோட கதையை முடிச்சிட்டார். ஸோ இது அஞ்சும் அருமையான. இது தவிர நிறைய இருக்கு. ஸோ கன்சிடரிங் த டைம் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு மச். ஆல்சோ நீங்களும் அதை கன்சிடர் பண்ணி படித்து அனுபவிக்கணும். ஏன்னா ஒரு எழுத்தாளன் நல்ல எழுத்தாளனா இல்லையா என்ன ஏதுன்றத தெரிஞ்சுக்கணும்னா இப்போ ராஜகோபால் சொன்னார் ஜெயமோகன் அப்படின்னு. ஜெயமோகன் நம்ம நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டோம், யாருமே படிச்சிருக்க மாட்டோம். ஸோ ஆனால் அதோட திட்டின்னு இருப்போம் பிகாஸ் ஆஃப் சோ மெனி திங்ஸ். அதனால ஒரு எழுத்தாளனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் பொருந்தும், சங்கீத வித்வான்களுக்கும் பொருந்தும். இப்ப யாராவது ஒருத்தர் வந்து இவர் பெரிய வீண வித்வான் பிரமாதமா வாசிப்பாருன்னா அப்படியே ரொம்ப சந்தோஷம் தான் சொல்லிட்டு போவோம். வேற நம்ம அந்த அவர் வீண வித்வான் வாசிக்கிறத கேட்டோம்னா அப்ப நம்மளுடைய ஒப்பீனியன் அபவுட் தட் பர்சன் கம்ப்ளீட்லி சேஞ்சஸ் இல்லையா? ஸோ அவர் வந்து நீங்க என்னமா வாசிச்சாள் சார் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது மாதிரி நீங்க ஸ்ரீகிருஷ்ணனோட கதைகளை வந்து நல்லா ரசிக்கணும்னு நீங்க படிச்சாதான் முடியும். அப்படி உங்களுக்கு தமிழ் தெரியலன்னா உஷா இருக்கவே இருக்காங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கிலீஷ்ல. ஸோ தீஸ் ஆர் அபவுட் 5 stories. I think I have spoken enough to kindle your interest. ஸோ ஸ்ரீகிருஷ்ணன் வந்து எல்என்டி சவுத் சிட்டிலேருந்து வர்ற 4வது எழுத்தாளர். ஐ டோன்ட் நோ how many of you know this. இந்த 4ல நானும் ஒருத்தன். ஸோ உஷா இருக்காங்க, இவர் இருக்காரு, அப்புறம் கீதா சுப்பிரமணியம். ஐ டோன்ட் திங்க் ஷி லிவ்ஸ் ஹியர். She moved out. So L&T South City and its Pongal function I think have an impact on writers and poets and other people. We should thanks for encouraging and thanks for Sri Krishnan for writing this, and my wish is he should continue. My only request is he should put faith in the readers and write a little more. இன்னும் கொஞ்சம் விஸ்தீரணமா கதைகள் எழுதலாம், தப்பில்லை. ரொம்ப அவசரமா முடிக்க வேண்டியது அவசியம் இல்லை. Now that you are an established writer, take your time. You have all the time in the world to explain and write your stories, and also choose your medium properly. Probably அவர் கொஞ்சம் ஈஸியர் ஆப்ஷன் கோசரம் வெப் மேகசின்ஸ்ல பண்ணியிருக்காரு. பட் ஐ திங்க் he can attempt print media and they will take him with open arms. So that's about Sri Krishnan. All the best and thanks for this opportunity. Please go ahead and buy and read and enjoy the stories. Thank you so much. Thank you very much, Anandaraghav. I think இந்த மாதிரி படித்து பார்த்து இன்னொரு ரைட்டர்கிட்டேருந்து போயிடுச்சின்னு சொல்கிறது அதுவே ஒரு புதிய அனுபவமாக இருக்குது. நான் ஆக்சுவலி எழுத ஆரம்பித்தது 97ல் ஃபஸ்ட்டு கதை வந்து சுஜாதா வந்து
கல்கி மேகசின்ல வந்து ஒரு காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அதில் தான் எழுத ஆரம்பிச்சது 97ல். அதுக்கப்புறம் நடுவில் வேலை அது எல்லாம் அப்படியே இருந்து அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சது இந்த பருவமழைங்கிற கதை தான் ரொம்ப பிரபலமாச்சு. அப்போ நீங்க வந்து அதுல கூட கமெண்ட் போட்டுருந்தீங்க. அதுல அந்த கதைக்கு சொல்லணுத்துல வந்தது ஐ ரிமெம்பர் ஆர் யூ டோல்ட் மீ. எஸ் 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 அது வந்து அதுவும் ஜெயமோகன் வந்து புதிய எழுத்தாளர்கள் அறிமுகப்படுத்துறதுக்காக கேட்டபோது இது ஒரு சாம்பிளா அனுப்பிச்சிருந்தேன். அவர் பாராட்டி அதை தவிர இன்னும் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு எழுதியிருந்தார். அதுலேருந்து நிறைய கவனம் பெற்றது கதை அது. அதுக்கப்புறம் ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எழுதிட்டு இருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் கேரியர் முடிச்சு செகண்ட் கேரியர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய எழுதுறேன். இன்னும் நிறைய எழுதலாம். பட் thanks to all of you because I know many of you read and comment and tell me also. I think that's an encouragement. And also to listen from definitely a senior writer who has published. Also, I was very happy to listen to him that ஒரு screenplay பண்ற அளவு அதில் இருக்கு அப்படின்னா அது I am really happy to hear to that. And thank you very much Anantaragu for taking time to read and come and also talk about the book. And MSV, thank you very much for being தமிழ் மன்றம் president. And தமிழ் மன்றத்துக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு எழுத்தாளர் இருந்தாலும் அதை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஸ்லாட் கொடுத்ததுக்கு I am really thankful to you. And I will release, this book was released in Chennai Book Fair. ஈரா முருகன் பண்ணார். அது தவிர அவரே முன்னுரையும் கொடுத்திருக்காரு. பட் இங்க சும்மா ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷன் இங்கே and then later on you can get the books from me. Thank you very much once again for the Tamil Mandram and this opportunity.